ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா அதாங்க நம்ம தர்பூசணி. அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஒரு பெரிய நக்கீரரு டைலாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. கருப்பு அப்படின்னு சூர்யா சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து வாட்டர் மெலன் சீனை வந்து சூர்யா சார் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னையும் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயா டிவில ஹூ இஸ் ரியல் ஒஜின்னு போட்டிருந்தாங்க. ஜெயா டிவி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? யாரை யாரோட கம்பேர் பண்றதுன்னு ஒரு விவசாயே கிடையாது உங்களுக்கு. ஆக்சுவலா இவர் சாந்தோமண்ணா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. நான் கேட்டேன் சாந்தோமண்ணாவுக்கும் உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும், ஏன் இந்த புறம். சாந்தோமண்ணா யாரு? ஓ, சாந்தனு அண்ணாவா? மிஸ்டர் தர்பூசணி சார், அவர் பேரு சாந்தோம் கிடையாது, சாந்தனு. நடிகர் சாந்தோமண்ணாவை கேட்கிறேன், ஏன் இந்த பொறாமை? எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு டாக்டர், திருப்பி சொல்ல வரேன். நான் வந்து சாந்தோமண்ணா சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர். மர்க்கா சொல்லு. ஓகேங்களா? டாக்டர் கம் ஆக்டர். மர்க்கா மர்க்கா சொல்லு. ஓகேங்களா? டாக்டர் கம் ஆக்டர். சொல்லுவியா 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 சொல்லுவியா? நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆகவே முடியாது. நடிகர் சாந்தோமண்ணா இருக்கட்டும், இல்ல டைரக்டர் வெங்கட் பிரபு சார், உங்களாலேயும் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது. இப்ப நீங்க என்ன வந்து இப்ப மக்களுக்கு சேவை பண்ணிட்டீங்கன்னா அவங்களால மக்களுக்கு சேவை பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன் வேற, அவங்களுடைய ப்ரொஃபஷன் வேற. நாங்க ஏன்டா நடுகாட்டுல சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கேள்வி. ஏங்க வளர்ந்து வர்றவங்களை பார்த்து ஒருத்தவங்க வளர்ந்து வந்துடக்கூடாது, உடனே காலை பிடிச்சி இழுக்கணுமே? ஏஷாந்தனா, உங்களுக்கு அவர் மேல என்ன போராமை? அவர் வந்து டாக்டர் கம் ஆக்டர், அதனால வந்து உங்களுக்கு அவர் மேல போராமையா? கூடாது. நீங்க திருப்பி சொல்ல வரேன், சாதாரண நார்மல் மேனை பத்தி போடல, ஓகேங்களா? ஒரு படிச்ச பட்டதாரி பிசியோதெரபி மருத்துவரை பத்தி போட்டிருக்கீங்க. நீங்க என்ன அப்படி வளர்ந்து வந்துட்டீங்க? உங்க காலை இப்ப யார் வந்து புடிச்சு இழுத்து விட்டாங்க? ஒரு நார்மல் ஹியூமன் கிடையாது. நான் வந்து ஒரு பெரிய பிசியோதெரபிஸ்ட், நான் படிச்ச பட்டதாரின்னு சொன்னாலுமே அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங் தான். எல்லாருமே வந்து ஒண்ணுதான். இப்ப படிக்காத மனுஷனா இருந்தாலும் சரி, படிச்ச மனுஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சமம் தான். இதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் வேற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஷேர் பண்ணிருக்காரு. ஆமா, வெங்கட் பிரபு சார் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த நியூஸ வந்து ஷேர் பண்ணிட்டாராமா. அது வந்து கரெக்ட் தான் சார். இவரெல்லாம் வந்து ஒரு ஆளா வந்து நீங்க மதிச்சு அந்த நியூஸ வேற நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து அதை நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்களே, அதுவே வந்து பெரிய தப்பு சார். திருப்பி சொல்லப்படி சூப்பர் ஸ்டாரையும் ஏசின உலகம் அந்த உலகம், சூப்பர் ஸ்டாரையும் சிவாஜி கணேசன் சாரையும் ஏசின உலகம் அந்த உலகம். ஆக்சுவலி இவர் வந்து என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தைகளா வந்து போட்டு பேசுறாரு. நம்ம இவரோட இன்டர்வியூஸ்னா நிறைய பார்த்திருப்பீங்க. நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அவர் வந்து டிஃபால்ட்டா ஒரு பதில் வச்சிருப்பாரு. ஸோ அதை மட்டும்தான் அவர் பேசினே இருப்பாரு. நான் சின்ன வயசுல இருந்து அப்படி பண்ணேன், ஸ்கூல் லைஃப்ல இப்படி பண்ணேன், ஸ்கூல் லைஃப்ல டிராமா பண்ணேன், நானே ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஏங்க நான் கூட தாங்க ஸ்கூல் லைஃப்ல டிராமா எல்லாம் நடிச்சிருக்கேன். அது நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இவர் இன்னும் ரியாலிட்டிக்கே வரல, அப்படிதான் வந்து தோணுது. இவர் வந்து தற்பெருமை பேசிட்டே வந்து சுத்தின்னு இருக்காரு. அதாவது வெளி உலகத்துக்கு வந்து நான் ரொம்ப பாசிட்டிவ், நான் ரொம்ப என்ன சொல்றது, நான் மற்றவங்களெல்லாம் வந்து நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன், மற்றவங்களை காட்டிலும் நான் ரொம்ப உயர்ந்தவன், அந்த மாதிரியே தான் இவருடைய இன்டர்வியூஸு, இவரோட ரீல்ஸு, மற்றவங்களை திட்டி வந்து இவர் தன்னைத்தானே வந்து உயர்த்தி பேசிக்கிறாரு. இவர் பண்றது ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரியான கண்டென்ட் தான். அதாவது மீடியாவுக்கு நம்ம எந்த மாதிரி பர்சனா தெரியணும், அதுல வந்து நல்லா வந்து இவர் எப்படி தெரியணுன்றத வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு பாயிண்ட் கூட நம்மளை பத்தி வெளியில எதுவும் தப்பா போயிடக்கூடாது, தப்பா வந்து நம்ம மக்கள் கிட்ட போய் நம்மளை பத்தி நியூஸ் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல வந்து கரெக்டா இருக்காரு இவரு. சார், என்னை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களே, உங்க படத்துல என்ன ஒரு வாய்ப்பு கொடுங்க, இல்ல என்ன வச்சு ஒரு படம் எடுங்க, மக்கள் கிட்ட இருக்கிற வரவேற்பை பாருங்க. இவரை வச்சு வந்து ஒரு படம் எடுக்கணுமா? படம் எடுக்கிற அளவுக்கு நீங்க யாருப்பா? இவரை வச்சு படம் எடுத்தா வந்து யாரு பாக்குறது? அது இவர் மட்டும் தான் உட்காந்து பாக்கணும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடிய நான் வாட்டர் மெலன் சாப்பிட்ட ஸ்டைல புடிச்சு போய் என்னை வாட்டர் மெலன் ஸ்டார் ஆக்கியிருக்காங்க. ஏங்க ஆக்சுவலா இவர் பண்ற அந்த வாட்டர் மெலன் சீனே தப்புங்க. சூர்யா சார் வந்து இப்படி சாப்பிட்டுட்டு இப்படிதாங்க பண்ணுவாரு, இவர் இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி பண்றாருங்க, அதுவே தப்பு. ஆக்சுவலி அந்த ஒரு சீனே அவரால் கரெக்டா பண்ண முடியல. இதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க, அதனாலதான் நான் ஃபேமஸ் ஆனேன். ஏன் அவர் பண்றதே தப்பு. அந்த ஒரு சீனையே வந்து கரெக்டா நம்ம பண்றது கரெக்டான அவரால் பார்க்கவே முடியல. அதை வந்து
வச்சு இவர் ஃபேமஸ் ஆகி நான் பெரிய ஹீரோ, நான் பெரிய நடிகை, நான் வந்து நடிப்பு அரக்கன், இவரே வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. ஸ்கூல் லைஃப்லயே நானாக ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி அதை போய் சார்கிட்ட காமிச்சு அதை அப்ரூவல் வாங்கி நாடக போட்டியில கலந்துக்கிட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 20 குரூப்புக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலயே திறமையான ஆட்களா இருந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நானே கோரியோகிராஃப் பண்ணி நானே மேக்கப் பண்ணி கதை வாசனை எழுதி நடிக்க தெரியாதவரையும் நடிக்க வச்சு ஸ்டேஜ் எழுதி அந்த ஸ்டேஜ் பயத்தை போக்க வச்சு அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நானும் நடிகேன், டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகேன் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் படிச்சு அதுல வந்து நாடக போட்டியிலையும் பேச்சு போட்டியிலையும் பரிசு வாங்கி ஓகேங்களா. அதுக்கப்புறம் காலேஜ்லயும் போய் அதே மாதிரி நான் திறமையானவே நான் நடிகன்னு சொல்லி காலேஜ்லயும் அதே மாதிரி நாடகங்களை கண்டினியூ பண்ணி அதுலயும் ஸ்டேஜ் ஏறி பரிசு வாங்கி அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பணியாற்றி இப்ப கலைத்தாய் அப்படின்னு ஒரு அற்புதமான தாய் வந்து என்னோட திறமையை இந்த வெளி உலகத்துக்கு காட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அதுல நான் படத்துல சினிமாவில் வருவோம் வந்தா அதுலயும் ஏச்சு பேச்சு போட்டி பொறாமை கேலி கிண்டல் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு பிக் ஸ்கிரீன்ல 5 படங்கள் நடிச்சு அந்த ஒரு சீன்லயும் தியேட்டர் விசில் பறக்க அப்பா என்ன ட்ரை பண்றாருன்னு பாத்தீங்களா? விஐபி தனுஷ் மாதிரி ஒரே டேக்ல வந்து மூச்சு விடாம பேசி டைலாக் டெலிவரி எப்படி சூப்பரா பண்றாரு இல்லைங்க. இவர் பேசுறது கேட்கும் போது நம்மளுக்கே மூச்சு வாங்குது. இவர் பெரிய நடிகை தாங்க, நம்ம தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு. இதை பாக்குறப்ப எப்படி இருக்கு தெரியுங்களா? சின்ன வயசுல நம்மளாம் ஸ்கூல் படிச்சிருப்போம். ஸ்கூல் படிக்கிறப்ப எக்ஸாம்லாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு நம்ம நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு படிச்சு காலையில் வந்து திரும்பி 4 மணிக்கு எழுந்து அலாரம் வச்சு எழுந்து நம்ம படித்து எக்ஸாம் எழுதி சாப்பிடாம கொள்ளாமல் ஸ்கூலுக்கு போய் நம்ம வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு பார்த்தா ரிசல்ட்டில் நம்ம ஃபெயில் ஆகிருப்போம். அடே என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம திரும்பியும் உட்காந்து அரியர்லாம் வச்சு கிளியர் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். ஏங்க இது எல்லாருமே பண்ணுறது தாங்க. இது எல்லாருமே பண்ணி தான் லைஃப்பில் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவர் பண்ணுறது. நார்மலாக எல்லாரும் பண்ண விஷயத்த வந்து நான் வந்து ரொம்ப பெருசாக பண்ணேன், நான் அதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் தான் வந்து நடிச்சிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க, நாடகம் நடிச்சிருப்பாங்க. அதனால அவங்க எல்லாருமே வந்து நடிப்பு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இவர் வந்து ஒரு சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னமோ நான் ஸ்கூல் லைஃப்ல நடித்தேன், காலேஜ் லைஃப்ல நடித்தேன், நான் வந்து பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டரு, நான் வந்து கதை எழுதுவேன், நானே கதை எழுதி நானே நடிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இது சின்ன பசங்க எல்லாரும் தாங்க பண்ணுவாங்க ஸ்கூல்ல, நம்ம கூட தான் நிறைய பேர் பண்ணியிருப்போம். அக்யூஸ்ட் அப்படின்னு என்னோட படம் ரிலீஸ் ஆகுது. அதுல ஒரிஜினல் கத்தியை வச்சு கழுத்தை கட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் ஒவ்வொரு அங்கமும் துடிக்குங்க. சும்மாலாம் நான் அடுத்த சிவாஜி கணேசன் சொல்லவே இல்லை. என்னோட முகத்துல ஒவ்வொரு கெட்டமும் துடிக்கும், ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் நடிக்கல. நான் தான் அடுத்த சிவாஜி கணேசன்னு சொல்லிட்டு எந்த ஆக்டருமே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இது வரைக்குமே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சிவாஜி சார் வந்து எப்படி வந்து ஒரு நடிப்பு திறமை வெளிப்படுத்தியிருக்காரு, அவர் தான் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் இது வரைக்குமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ யாராலையுமே அப்படி வந்து நடிக்க முடியாது, அதுதான் வந்து உண்மை. இப்போ இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் கூட வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சை வந்து விட்டுருக்க மாட்டாங்க, நான் தான் அடுத்த சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன ஒரு தலைகணத்துல இந்த மாதிரி அவருக்கு அவரே வந்து தற்பெருமை பேசிட்டு திரியிறாரு. எப்படி இப்படி பேசுறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துல இருக்கிறவே நான் டாக்டர் திருப்பி சொல்ல வரேன். வெங்கப்பிரபு சார், நீங்க டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது, என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது. பட் நான் ஆக்டர் ஆகலாம், நான் நினைச்ச டைரக்டரும் ஆகலாம். அது எல்லாமே இறைவன் கையில. சாந்தம் முன்னாடி அதான் சொல்றேன், நீங்க ஆக்டரா இருக்கீங்க, ஓகே, டாக்டர் ஆக முடியாது, நான் ஆக்டர் ஆகலாம். நாங்களும் சொல்றோம், நீங்க வந்து பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு சொல்லிக்கிறீங்க, நீங்க அந்த வேலையே பாருங்க, மக்களுக்கு சேவை பண்ணுங்க, மக்களோட வந்து நேரடி தொடர்பிலே இருங்க, மக்கள் வந்து உங்களை அப்படியே ரசிப்பாங்க, மக்களுக்கு சேவை பண்ணுங்க. நீங்க திரும்ப அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பேசாம உங்களுடைய ப்ரொஃபஷனையே பாருங்க. எதுக்கு வந்து நடிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு பாக்குற எங்களை மாதிரி ஜனங்களோட மனசையும் வந்து கஷ்டப்படுத்துறீங்க?